நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இருக்கிற கிளாரிஃபை கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் வந்துட்டு கண்டினியூவாக பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் தான் நிறையா போட்டுட்ருந்தேன். பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான், அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். சரி, என்னமோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சேனலில் வந்து வியூஸ் போகல. ஆரம்பத்தில் நல்ல வியூஸ் போனது, என்ன ரீசனே தெரியல, வியூஸ் போக மாட்டேங்குது. திடீர்னு எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் சரி, இனிமேல் விளாக்ஸ் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். இனிமேல் சரி, விளாக்ஸாக இருந்தாலுமே கூட நமக்கான இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான். பட் இது நம்ம காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லாமல் விளாக்ஸாக மாற்றுறது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வேலை இதுதான், வண்டி தான் வேலைன்ற ஆனதுனால இது சம்மந்தப்பட்ட போடலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வண்டியிலே உட்காந்துட்டு எதை வேணுனாலும் செஞ்சிடலாம். எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு என்னவா இருக்கட்டும், வண்டியிலே உட்காந்துட்டு செஞ்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு வேலை வேறு பொலிட்டிக்கல் கண்டென்ட் எதுனா போடணுன்னா அது வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு தனியாக செட்டப் வேணும், அதுக்கு ஸ்டாண்ட் வேணும், அப்புறம் லைட்டுங்க வாங்கணும், இந்த ரிங் லைட் வாங்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை சம்மந்தப்பட்டு ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. இப்போ ஒரு டிராஃபிக்கில் நின்று கூட நான் பேசிடுவேன், அது வேலையோட வேலையாக கடந்து போயிருமே அப்படின்றதுனால சேனலில் வந்து நேமும் மாற்ற போகிறேன். தயவு செஞ்சு யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா, யாராச்சும் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா கூட மன்னிச்சிருங்க. இந்த சேனல் நேமை மாற்றிட்டு vlog சேனலாகவே இனிமேல் பண்ணிடலான்ட்டு பிளானில் இருக்கேன். கேமரா ஆங்கிள் இன்னொன்று கூட, இந்த கேமரா ஆங்கிள் கூட இந்த ரெக்கார்டிங் சரிப்பட்டு வருதா என்னவோ தெரியல. நான் பார்க்குறேன். நல்லபடியாக ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூவாக வந்து நம்ம விளாக்ஸே போடுவோம். பட் விளாக்ஸ் மட்டும்தான் போடுறோமா அப்படின்னா, அன்றாடம் நடக்கிற ட்ரெண்டிங்ஸ், சில காரியங்கள், நம்ம எந்த காரியங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும், குரலை எழுப்பணும், இந்த காரியத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துக்கு பேசி தான் ஆகணும் அப்படின்னா யாருக்கும் பயப்படாமல், சமரசமே இல்லாமல் கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்த பேசுவோம். இப்போ கூட சில காரணங்களுக்காக சேனல் முடங்கி கிடக்குது. அதனால தான் வந்துட்டு நாம் வந்து இந்த விஷயத்த அப்படியே இந்த விருதுநகரில் அந்த திருப்புவனம் அஜித்குமார் விஷயத்த கூட இன்னும் பேசாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, இன்னும் சேனலை ரெக்கவர் பண்ணல. அது என்ன ஆயிடுச்சோ தெரியல, சுத்தமாக வியூஸ் போகலை. அதனால் வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு இது இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை. இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய விளாக்ஸ் நான் என்ன அவுட் ஸ்டேஷன் வெளியே போகும்போதும் சரி, சிட்டி உள்ளவாக இருக்கிறதும் சரி, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோவை போடுவேன். மற்றபடி இன்னொன்று என்னென்னா, நம்ம முழு நேரத்தில் யூடியூபராகவே செயல்பட்டுட்டு இல்லை. வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு போய் மீறின டைமில், இருக்கிற டைமில் நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் யூடியூப்ன்றதுனால முக்கியமாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசலாம். ஓகே, அதனால தான் முக்கியமாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது. மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் தைரியமாக பேச முடியாது. பட் அதனால் சில பின்விளைவுகள் வரும். அதை பார்த்து பயந்துட்டு நம்ம வந்துட்டு பேசாமல் இருக்க போகிறதில்ல. அதனால தான் முக்கியமாக இதை சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நமக்கான ஒரு உரிமையை இதில் பேச முடியும். மற்றபடி அதுதான். இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டி வாங்கின விஷயத்த நான் வீடியோ பண்ணி போடலை. சில காரணங்களால், அதான் முன்னவே சொன்ன மாதிரி சேனலில் வந்து வியூஸ் சரியாக போகும். சேனல் மூலனால வீடியோவை நான் பண்ணல. டெலிவரி தான் வாங்கினதும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கு இந்த அப்படின்றது சொல்லலை. இனிமேல் வந்துட்டு வீடியோ போடுவேன். எல்லா விஷயத்தையும் அவ்வளோதான் மக்களே. நான் இனிமேல் வந்து இருந்ததை சொல்லிட்டேன். எதுக்காக வந்துட்டு பொலிட்டிக்கல் சேனலில் இருந்து இதை vlog சேனலாக மாற்றுறீங்கன்னு சொல்லி. இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் இருக்கிறது வந்து பெங்களூரில் தான் நான் வந்துட்டு வண்டி ஓட்டுறேன். பெங்களூரில் தான் ஓட்டுறேன். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா, சவுத் இந்தியா டோட்டலாக கவர் பண்ணுவேன். நான் எங்கே போனாலும் அது வீடியோவாக உங்களுக்கு போடுவேன். நிறைய விஷயம் பேசுவேன். பாதிக்கப்பட்டவங்க பக்கம் எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கான குரல் நமது எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால் நம்மளோட ஒருமித்த கருத்தை கொண்டவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. பாய்.